பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 5ஆம் திருமொழி 6ஆம் பாசுரம். காயா மலர் நிறவா கருமுகில் போல் உருவா கானக மாமடுவிற் காளியன் உச்சியிலே தூய நடம் பயிலும் சுந்தர என் சிறுவா துங்கமதக் கரியின் கொம்பு பறித்தவனே ஆயம் அறிந்து பொறுவான் எதிர்வந்த மல்லை அந்தரமின்றி அழித்து ஆடிய தாளினையாய் ஆய எனக்கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பாம்போட தலை மேலே நீ ஆடுற, ஆனால் நான் சொன்னால் நீ ஆட மாட்டாயா அப்படின்னு கேட்குற இந்த பாசுரத்தில். எப்படி இருக்கான் அவரோட நிறம்? காயாம்பு போல அழகான வண்ணம் படைத்த நிறம் கொண்டவனே, கருமுகில் போல உருவம் உள்ளவனே, மேகம் மழை பொழிவது போல நீ கருணை மழையை பொழிபவனே, இந்த காட்டில் இருக்கிற காளிய மடுவில் உள்ள யமுனையில் நீ குதிக்க காளியன் கடலிலிருந்து வெளியே வர அவனோட தலை மேலே சிறப்பாக நடனம் ஆடியவனே, காளியன் தலையில் ஆடும்போது உன் திருவடி எப்படி பர்ஃபெக்டாக பதித்து ஆடினாய், அதுவும் அதோட தலை வழவழன்னு இருந்தால் கூட நீ எவ்வளோ அழகாக ஆடினாய், அழகான என் குழந்தையே. அது மட்டுமா, மதுராவில் குவலையாக பிடுங்குற அதிகமான மதம் பிடித்த யானையோட தந்தத்தை பிடித்து ஆடி யானையை வீழ்த்தியவனே, மல்லர்களை மல்யுத்தத்தில் சாணூரம் முஷ்டிகண்டிருக்காள், அந்த மல்லர்களெல்லாம் உனக்கு எந்த ஆபத்தும் நேராமல் உன்னோட ஆடைகள் கூட கலையாமல் பலராமோடு சேர்ந்து நடனமாடி அவர்களை வீழ்த்தியவனே, ஆயர்குல கொழுந்தே எனக்கு ஒரு முறை ஆடுக செங்கீரை அப்படிங்கிறார். போர்க்காளையான நீ ஆயர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பவனே ஆடுக ஆடுகவே அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை கேட்குறார். பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 5ஆம் திருமொழி 7ஆம் பாசுரம் பார்க்கலாம். துப்புடை ஆயர்கள் தம் சொல் வழுவா அது ஒரு கால் தூய கருங்குழல் நற்தோகை மயிலணைய நப்பினை தன் திருமா நல்விடை 7 அவிய நல் திரள் உடைய நாதனும் ஆனவனே தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதி புக தனி ஒரு தேர் கடலி தாயோடு கூட்டிய என் அப்ப எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் யசோதை சொல்கிறா, எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, நீ யார் பேரை சொன்னால் நீ ஆடுவேங்க நான் தெரிஞ்சுன்னுட்டேன் அப்படிங்கிறார். என்னன்னாக்க அப்படி நான் சொல்லி அந்த நீ ஆடலைனாக்க நப்பினை கோபம் கொள்வார் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். நப்பினேன்னா நீ சொல்லியிருக்காளாம், உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கா, மிடுக்கான ஆட்சியர்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டே ஆகணும், மீறவே கூடாதுன்னு சொல்லியிருக்காளாம். அப்படி நப்பினை போட்டிருக்கா கட்டளை. நப்பினை திருக்கல்யாணம் செய்து கொள்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும், ஆயர்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்கணும் சொன்னா இல்லையா. அவள் என்ன சொன்னா, 7 காளைகளை அடக்க சொன்னார் இல்லையா. நீ நப்பினைக்காக என்ன பண்ண, 7 காளைகளை அடக்கினாயே. மயில் தொகை போல தூய கருங்குழலை உடைய மயில் போன்ற நப்பினையை மணப்பதற்காக நீ என்ன பண்ண, கொடிய அசுரர்கள் எல்லாம் அந்த காளைகள் இருந்தாலாம். அந்த 7 காளைகளுக்குள்ள இந்த அசுரர்களை எல்லாம் நீ அழியும்படி ஏறு தழுவிய நல்ல மிடுக்குடைய நீயே அனைவருக்கும் தலைவன். அப்படிப்பட்ட நீ இன்னொரு சமயம் என்ன பண்ண, காணாமல் போன குழந்தைகளை துவாரகையில் ஆட்சி புரியும் போது குழந்தைகள் காணாப்படுத்து இல்லையா, விளையாடின்னு இருக்கும். நீ என்ன பண்ண, விளையாடி கொண்டிருக்க தன்னுடைய ஒளி வீசக்கூடிய வைகுண்டத்தில் போய் பார்த்தா தாயார்களோட குழந்தை விளையாடின்னு இருந்ததான். அப்போ ஒப்பற்ற உன்னுடைய சிறப்பான தேரை ஓட்டி கொண்டு அங்கு சென்று குழந்தைகளை மீட்டு கொண்டு வந்து தாயாரிடம் கொடுத்தினாய் அல்லவா. எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க, எனக்காக ஒரு செங்கீரை ஆட மாட்டாயா, ஆயருக்கு கட்டுப்பட்ட காளை போன்றவனே ஆடுக ஆடுகவே அப்படிங்கிறார்.